இதயம் நிறைந்த தலைவனுக்கு 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அகவை 75. இவர் அபூர்வ ராகங்களின் மன்னன். 1975ஆம் ஆண்டு சென்னை வந்த ஆணவம் இல்லாத இந்த எஜமான் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்வது எங்கள் அன்பு மக்களின் மனதை. இந்த நாள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். ஈன்ற பெற்றோருக்கு அடுத்ததாக நாங்கள் நினைத்தாலே இனிக்கும் இந்த முரட்டுக்காலை ஒரு அதிசய பிறவி. அன்புக்கு நான் அடிமை என்று கூறுபவர். உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அடுத்த இந்த நல்லவனுக்கு நல்லவன் தாய் மீது சத்தியம் செய்து தான் போட்ட சவாலில் வென்று பிரியா, பைரவி, கேள்விக்குறியான புவனா அவர்களுடன் சேர்ந்து தர்மத்தின் தலைவர் ஆனார். ஊர் முழுக்க பொல்லாதவன் போக்கிரி ராஜா, மாங்குடி மைனர்கள் இருக்கையில் இந்த ஊர்காவலன் மட்டும் ஒரு தீ போன்றவர். எனில் இந்த ஜெயிலருக்கு 3 முகம், ஒரு நெற்றிக்கண். எங்கேயோ கேட்ட குரல் போல உள்ளது என்று எந்திரன் எட்டி பார்த்தால் அது அறுபடை வீடு படையப்பா. அருகில் இருப்பது அருணாச்சலம். முன்னால் செல்வது அண்ணாமலை, பின்னால் வருவது சிவாஜி த பாஸ். ஏன் இந்த படிக்காதவன் கபாலி, காலா போன்றவர்கள் மனிதனாக முடியாதா? முள் போன்ற கடினமான தன் வாழ்வை 6லிருந்து 60 வரை ஓயாத உழைப்பின் மூலம் மலராக மாற்றியவன் எம் தலைவன். அவர்தான் முள்ளும் மலரும். தில்லுமுள்ளு செய்யாத பாயும் புலியான இந்த பில்லா குப்பத்து ராஜா, சங்கர் சலீம் சைமன் இவருடன் சதுரங்கம் ஆடுபுலி ஆட்டம் ஆடியவர். கடைசியில் அன்னை ஒரு ஆலயத்திற்கு சென்று தனிக்காட்டு ராஜாவானார். ஐயா, லிங்காவின் வள்ளல் தன்மைக்கு ராஜாவும் இணையாக முடியாது. ஒரு மாணிக் பாஷா தன் தளபதியுடன் கடவுள் பாபாவை தரிசிக்க சென்றபோது பேட்டை சந்திரமுகியுடன் கோச்சடையான் அங்கே வர அண்ணாத்தே என்று 16 வயதினிலே பரட்டை ஓஹோ என்று கூவிட கூலி தேவா வாயடித்து போனார். அவோயிசிட் என்று முத்து தன் மனதில் 3 முடிச்சு போட்டுக்கொண்டார். அக்னினை உயர்தினை என்று பாராமல் கருணை உள்ளத்துடன் கூடிய ஸ்ரீ ராகவேந்திர பாபாவின் பக்தராகிய எம் தலைவர் அவர்கள் வழியிலே பெங்களூரிலிருந்து உறுதி கொண்ட மனதுடன் சென்னை வந்து கடின உழைப்பினால் முன்னேறி மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களின் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட எம் தலைவர் அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்தநாளில் இந்த வாழ்த்து மடலை அவருக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி. பாலு, வேளச்சேரி. ஓகே. ஹாய், நேம் அஸ்வின் அண்ட் என் ஒய்ஃப் ஸ்வேதா. நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்தில் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தலைவர் பார்க்கணும். தலைவர் 70th பர்த்டே. இவ்வளோ நாள் தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், ஆடியோ லான்ச் அது மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நேரில் பார்த்ததில்ல, டிவியில் தான் எல்லாமே பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் அவர் நேரில் பார்க்கணும், அதுவும் அவரோட 70th பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக அவர் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்தோம்.